வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். ஒரு புளிய மரத்தின் கதை. அத்தியாயம் 14. புளிய மரத்தை வெட்டுவதற்கான தீர்மானம் முனிசிபாலிட்டியில் கடுமையான எதிர்ப்புக்கிடையே 3 ஓட்டுக்கள் அதிகம் பெற்று நிறைவேறியது. திருவிதாங்கூர் நேசன் அதன் முன்பக்கத்தில் 6 காலம் தலைப்பு தந்து இந்த செய்தியை வெளியிட்டிருந்தது. முனிசிபல் தலைவர் MC ஜோசப்பை வானளாவ பாராட்டி தலையங்கமும் தீட்டியிருந்தது. செய்தி வெளியான அன்று உருவான பரபரப்புணர்ச்சி இன்றும் என் நினைவில் இருக்கிறது. வடச்சேரி சந்தைமேட்டிலும் மணிமேடை சுற்றுப்புறங்களிலும் புளியமர ஜங்ஷன் பஜாரிலும் கோட்டாறு கம்போளத்திலும் பலர் கூடி கூடி நின்று பேசினர். தாமு தோற்று போய்விட்டான் என்று ஊர்வாய் திரும்ப திரும்ப அரற்றிய நாள் அது. தாமுவின் தேர்தலையும் இது மறைமுகமாக பாதிக்கும் என்று பலர் அபிப்பிராயப்பட்டார்கள். இச்செய்தி காதருக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் அளிக்கக்கூடிய உற்சாகத்தை பலர் சுய உணர்வுடன் பகிர்ந்து கொண்டு தேர்தல் வேலைகளில் அவர்கள் இனிமேல் ஈடுபடக்கூடிய வேகத்தை கற்பனை செய்து பார்த்தார்கள். அவர்களுடைய பேச்சுக்களுக்கு செவிசாய்த்த போது யுத்த களத்தில் காதர் சேனை ராட்சச பலத்துடன் முன்னேறுவது போலவும், அதுவரையிலும் சலியாது போரிட்ட தாமுவின் சேனை சிதறி சின்னாபின்னப்பட்டு பின்வாங்குவது போலவும் ஒரு கற்பனை காட்சி அவர்களுடைய மனக்கண்களில் எழுந்துவிட்டது என்று தோன்றியது. திருவிதாங்கூர் நேசன் வாசகர்களுடைய மனப்பீடத்தில் இடம்பெற்றுக் கொண்டது. அவன் கையில் இருப்பதுதான் பேனா என்று அந்த நாட்களில் எத்தனையோ பேர் வாய்விட்டு சொன்ன பாராட்டுக்கள் என் காதில் விழுந்தன. ஒரு விதத்தில் இத்தனை பாராட்டுகளுக்கும் அவன் தகுதி உள்ளவனும் தானே. அனைவரையும் தன் பேனா வழி சிந்திக்க வைக்கும் கலை அவனுக்கு கைவந்திருந்தது என்பதில் இனிமேல் யாருக்குத்தான் சந்தேகம் இருக்க முடியும்? புளிய மரம் வெட்டப்பட வேண்டும் என்பதை மக்களின் ஒரு அவசர கோரிக்கையாக முனிசிபாலிட்டியின் முன் வைத்து ஒரு இயக்கத்தையே உருவாக்கிய பெருமை இசக்கிக்கே உரியது. அதற்காக அவன் முன்வைத்து பேசிய காரணங்கள் தான் எத்தனை. ஒரு தேர்ந்த சரித்திரமானவன் போல அவன் மரத்தின் பூர்வீக வரலாற்றை ஆராய்ந்தான். அந்த பழைய சங்கதிகளை எல்லாம் அவன் எங்கிருந்துதான் தேடி திரட்டி கொண்டு வந்தானோ அந்த கடவுளுக்குத்தான் வெளிச்சம். ஏதோ புளியமரம் 2 இலை விட்டு சாண் உயரத்தில் நின்ற காலத்திலிருந்து அன்று வரையிலும் அதன் சுயசரித்திரத்தை அவனிடம் வாய்விட்டு சொல்லியது போலிருந்தது அவன் எழுதியது. இல்லை என்றால் குறைந்தபட்சம் செத்துப்போன தாமோதர ஆசானையாவது சந்தித்து பேசியிருக்க வேண்டும் அவன். புளியமரம் ஒரு ராசி கெட்ட மரமா, துக்கிரியாம், அமங்கல சின்னமா. செல்லத்தாயி அதன் கிளையொன்றில் தூக்கிட்டு கொண்ட பழைய கதைக்கு கொஞ்சம் அரிதாரம் பூசி எத்தனை அழகா எழுதியிருந்தான். அந்த மரத்திலிருந்து உதிர்ந்த சருகுகளும் ஜீரணித்த கிளைகளும் புலிக்குளத்தில் விழுந்து அழுகிய காரணத்தால்தான் புலிக்குளம் முடைநாற்றம் எடுத்து போயிற்று என்றும், அதனால்தான் அன்றொரு நாள் பூரம் திருநாள் மகாராஜாவின் பவனி சீர்குலைந்து அமங்கலப்பட்டது என்றும் ஒரு பழைய சம்பவத்தின் மீது புதிய பார்வை ஒன்றை ஏற்றிக்காட்டி எழுதினான் அவன். புலிக்குளம் மண்ணிட்டு நிரப்பப்பட்டு அங்கு புதிய பாதையொன்று உருவான காலத்தில் அத்திட்டத்தை சமர்ப்பித்த வெள்ளைக்கார இன்ஜினியர் தனது அசல் பிரதியில் புளிய மரத்தை வெட்டிவிட வேண்டும் என குறித்திருந்ததாகவும், அப்போது யாரோ ஒரு சில விஷமிகள் குறுக்கிட்டு கடைசி நிமிஷத்தில் அந்த நல்ல காரியம் நிறைவேறாமல் தடுத்துவிட்டார்கள் என்றும் எழுதி அது காரும் ஜனங்களுடைய கவனத்திற்கு வந்திராத ஒரு ரகசியத்தை அம்பலப்படுத்தினான். கிழடு தட்டிப்போன புளிய மரத்தின் கிளையொன்று பள்ளி விட்டு திரும்பும் ஒரு ஏழை சிறுமியின் தலையில் விழ நேர்ந்து விட்டால் இந்த உலகில் உள்ள எந்த சக்தியால் அதற்கு அர்த்தமுள்ள பரிகாரம் அளிக்க முடியும் என்றும் அவன் கேட்டிருந்தான். புளியமர ஜங்ஷனில் மரத்தின் அடியிலும் சினிமா தியேட்டர் முன்னாலும் கடை வாசல்களிலும் கூடி நிற்கும் கூட்டத்தை ஒருமுறை பார்த்துவிட்டு, இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மரம் சரிந்தால் என்ன கதியாகும் என்று கற்பனை செய்து பார்க்கும்படி ஊரில் உள்ள மனிதாபிமானிகளான பிரஜைகளுக்கு அவன் வேண்டுகோள் விடுத்தான். திருவிதாங்கூர் நேசனில் வாசகர் கடிதங்கள் ஏராளமாய் பிரசுரிக்கப்பட்டன. அநேகர் இசக்கியின் யோசனைக்கு ஆதரவு தெரிவித்து எழுதியிருந்தனர். வட இந்தியாவில் ஏதோ ஒரு சிற்றூரில்
ஊருக்குள் நின்ற மரம் ஒன்று சரிந்து உயிர் சேதம் விளைவித்த பழைய சம்பவம் ஒன்றை வாசகர் ஒருவர் எடுத்துக்காட்டியிருந்தார். இது தவிர பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பெரிய மனிதர்களை நேரில் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களையும் பெற்று அவற்றையும் வெளியிட்டிருந்தான் இசக்கி. ஆசிரியர் குலம் ஏக குரலில் இசக்கியின் கருத்தை ஆதரித்தது எல்லாருடைய கவனத்தையும் கவர்ந்தது. பெரிய மின்சார அதிகாரியும் புளிய மரத்தை அகற்றிவிடுவதற்கு சாதகமாக தனது கருத்தை தெரிவித்திருந்தார். புளிய மரத்தின் கிளைகள் மின்சார கம்பிகளில் பட்டு மின்சக்தியை தடை செய்து எதிர்பாராத நிமிஷங்களில் நகரத்தையே இருளில் ஆழ்த்திவிடுகிறது என்பதை தன்னுடைய ஆமோதிப்புக்கு அவர் காரணம் காட்டியிருந்தார். மின்சார கம்பிகள் ஏகமாக இழுக்கப்பட்டுள்ள அந்த சந்திப்பில் ஒரு பச்சை மரம் நின்று கொண்டிருப்பது என்றுமே ஆபத்து என்றும், வெகு நாட்களுக்கு முன்னரே தான் உத்தியோகபூர்வமாக இந்த பிரச்சனையை முனிசிபாலிட்டியின் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதாயும் அவர் சொல்லியிருந்தார். அவருடைய கருத்துக்கள் அவருடைய புகைப்படத்துடன் அரை பக்கத்தை நிரப்பிக் கொண்டிருந்தன. புளிய மரத்தில் காய் களவு போன சந்தர்ப்பத்தில் முனிசிபல் தலைவர் MC ஜோசப் அவர்களால் உமையொருபாகம் பிள்ளையை தலைவராக போட்டு அமைக்கப்பட்ட விசாரணை கமிட்டி சமர்ப்பித்த ரிப்போர்ட்டில் காய் களவு போனதை விளக்கும் முகமாய் துல்லியமான முடிவுகள் எதுவும் கூற முடியாமல் போனதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டிருந்தது. விளம்பர போர்டுகளுக்கு வரி வாங்கி வரும் முனிசிபாலிட்டி புளிய மரத்தில் யாரோ விஷமிகள் கல்லெறிந்து காயடித்ததன் மூலமாய்த்தான் காதர் கடை போர்டு உடைந்திருக்கக்கூடும் என்று அனுமானிக்க போதிய காரணங்கள் இருக்கும்போது, எதிர்காலத்திலும் இது போன்ற துரதிர்ஷ்ட நிகழ்ச்சிகள் நடைபெறாது இருக்கும் பொருட்டு புளிய மரத்தை அகற்றிவிடுவதே உச்சிதமான காரியம் என அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. மேற்படி அறிக்கை நகரசபையில் சர்ச்சை செய்யப்பட்டது. கம்பராமாயணம் அனந்தன் பிள்ளை மட்டும் காரசாரமாக அதை எதிர்த்து பேசினார். இந்த ஊர் ஒரு புண்ணிய க்ஷேத்திரம், புளிய மரம் அதன் ஸ்தல விருட்சம் என்றார் அவர். மரம் ஊமையே தவிர நொண்டியே தவிர உயிர் பிராணிதான் என்றார் அவர். புளிய மரத்தை மரம் என்ற ஒரு காரணத்திற்காக வெட்டிவிடும் யோசனை ஆமோதிப்பவர்கள் நாளை சில குறைப்பிறவிகளையும் அங்கஹீனர்களையும் தீர்த்து கட்டிவிடுவதற்கு யோசனை கூறக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை செய்தார். அவர்களை லோகாயத்தவாதிகள் என்றும் பழித்து பேசினார். மரம் ஒரு உயிர் பிராணி என்பதற்கு தாவர விஞ்ஞானி JC போஸின் ஆராய்ச்சி கருத்துக்களையும், மரத்தை தமிழர்கள் தெய்வமாக போற்றி வழிபட்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு பழைய பாடல்களையும் அவர் சகட்டுமேனிக்கு ஒப்பித்த போது அவருடைய விஞ்ஞான அறிவையும் தமிழ் இலக்கிய பாண்டித்தியத்தையும் கண்டு சபை வியந்தது. ஒரு சுமங்கலியை நெற்றித் திலகத்தை அழிப்பதில் உங்களுக்கு இத்தனை ஆசை என்றால் அப்படியே செய்யுங்கள், கடவுள் உங்களை மன்னிக்கட்டும் என்ற வார்த்தைகளை கூறி அவர் தமது பேச்சை முடித்தார். 2 தினங்கள் சர்ச்சை செய்யப்பட்ட பின்னர் புளிய மரத்தை வெட்டக்கோரும் முடிவுக்கு ஆதரவு காட்டி சபையில் தீர்மானம் நிறைவேறியது. அன்றைய திருவிதாங்கூர் நேசனை பார்த்ததுமே காதரின் மனம் பொங்கி பூரித்தது. முனிசிபாலிட்டியில் நடைபெற்ற சர்ச்சையின் முழு விபரத்தையும், கடைசியில் புளிய மரத்தை வெட்டுவதற்கு ஆதரவு தெரிவித்து நிறைவேற்றியிருந்த தீர்மானத்தின் வாசகங்களையும் காதர் 1க்கு 2 முறை படித்தான். கடைசியில் இந்த ஒரு விஷயத்திலாவது தாமுவை தோற்கடிக்க முடிந்ததே என எண்ணியதும் அவன் மனசு குளிர்ந்தது. தேர்தலில் தாமு ஒன்றன் பின் ஒன்றாக கையாண்ட தந்திரங்கள் காதரை திணற அடித்துக் கொண்டிருந்தன. தனக்கு எதிராக முஸ்லீம் ஒருவரை நிற்க வைத்து அவருடைய முந்தியில் பணத்தையும் திணித்து முஸ்லீம்களே அவருக்கு ஆதரவு காட்டி வேலை செய்யவும் திட்டம் வகுத்துவிட்ட தாமு கூட்டாளிகளின் சாமர்த்தியம் அவன் மீது ஒரு மரண அடியாக விழுந்திருந்தது. தன்னுடைய தொகுதியில் பெண்களுடையவும் வயோதிகர்களுடையவும் ஆழ்ந்த அனுதாபத்திற்கு கடலை தாத்தா பாத்திரமாகிவிட்டார் என்பது ஓட்டுக்கள் கோரி வீடு வீடாக ஏறி இறங்கிய போது அவனுக்கு சந்தேகத்திற்கு இடமின்றி புரிந்தது. கிழவர் பல வருடங்களாக வீடுகளின் பின்கட்டுகளில் சர்வ சுதந்திரமாக புழங்கியவர். ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகளும் கடலை தாத்தாவுக்கு ஓட்டு போடும்படி வீட்டில் உள்ள பெரியவர்களை ஓயாமல் நச்சரித்துக் கொண்டிருந்தன. வெயில்ல உக்காந்தபடிக்கு எத்தனை வருஷமாட்டு காயுதேரு, அந்த ஒரு இளவுக்கும் உமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னா எங்க ஓட்டும் எங்க மக்கமாறு ஓட்டும் உமக்குத்தே என்று பெண்கள் கிழவரிடம் சொல்வதாக காதர் காதில் செய்தி விழுந்தது. பெண்கள் ரகசியமாக கிழவருக்கு பணம், நெல், அரிசி முதலியன கொடுத்து வருவதாயும் தெரிய வந்தது. இன்னைக்கு நாம் போட்டிருக்கிற சட்டையும் கட்டி இருக்கிற வேஷ்டியும்
என்னைக்கும் கட்டணும்னு உங்களுக்கு ஆசை உண்டுன்னா, ஏதோ கால் வயிற்றுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னு சொன்னா எல்லாரும் ஓட்ட எனக்கு போடுங்க. வயசு காலத்துல நான் நிழல்ல இருந்துட்டு போறேன். காதருக்கு சின்ன வயசு. இந்த இளவு இல்லைன்னு சொன்னா வேறொன்னை பார்த்து பொழைச்சுக்கிடுவான். இப்படியே வீடு வீடாக ஏறி சொன்னார் கிழவர். பல கிழவிகள் காதர் முகத்தெதிரே கேட்டார்கள், அந்த கிழட்டு மனுஷனுக்கு பொழப்பில நீயே மண் அள்ளி போடுத? அவருக்குத்தான் உடம்பில ஜீவன் இல்லை, உனக்குமா இல்லாம போச்சு? நாள்தோறும் காதருக்கு ஏற்பட்ட அனுபவம் ஒவ்வொன்றுமே அவன் தாமு பேரில் கொண்டிருந்த விரோதத்திற்கு உரம் வைத்தது. தான் வாபசு பெற்று தனது பரிபூரண ஒத்துழைப்பை கடலை தாத்தாவுக்கு அளித்து அவரை வெற்றி பெறச் செய்வது மூலமாவது தாமுவுக்கு தோல்வி தேடித்தர வேண்டும் என்று கூட அவன் ஒவ்வொரு சமயம் எண்ணலானான். அவனுடைய மாமனார் கிழவர் பேரில் வளர்த்து கொண்டிருந்த விரோதம் தனது அந்தரங்க ஆசையை அவரிடம் பிரஸ்தாபித்து பார்ப்பது கூட சாத்தியமற்ற காரியமாக அடித்திருந்தது. கிழவருக்கு பயந்து ஒதுங்கினோம் என்ற அவமானம் தனக்கு ஏற்படுமோ என்றும் அவன் எண்ணினான். மேலும் தலைவர் MC ஜோசப்பிடமிருந்து பணம் ஏராளமாக பெற்று அதை தேர்தல் பிரச்சாரத்திற்காக செலவழித்திருந்தான். தாமுவை தோற்கடிப்பதற்கு பெற்ற பணம் அது. பணத்தை திரும்ப அளிக்க முடியாத நிலையில் கடைசி நிமிஷத்தில் வாபஸ் பெற்று அவரை ஏமாற்றுவது பெரும் பாவம் என்று அவனுக்கு பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் காதருக்கு மற்றும் ஒரு தோல்வியாக தாமு பேரில் பதிவு செய்யப்பட்டிருந்த வழக்கு கோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்பட்டது. தாமு ஆள் வைத்து காதர் கடை போர்டை உடைத்தான் என்பதற்கு வலுவான சாட்சியங்கள் எதுவும் இல்லாமல் போய்விட்டதே காரணம். தோட்டிகள்தான் கற்களை விட்டெறிந்தார்கள் என்பதற்கும் போலீஸ் தரப்பில் சாட்சிகள் சரிவர அமையவில்லை. தோட்டிகள் தரப்பில் வாதாடிய ஜனார்தனம் தனது சாமர்த்தியத்தால் போலீஸ் கேஸை நொறுக்கி எறிந்துவிட்டார் என தோட்டிகள் சொன்னார்கள். கல்லெறிந்தது தோட்டிகள்தான் என்பது புலனாகாத வேளையில் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தோட்டிகள் பேரில் பழி சுமந்துவிடும் என்ற உத்தேசத்தில் முன்விரோதம் காரணமாக தாமு ஆள் வைத்து காதர் கடை போர்டை உடைத்தான் என்ற அடிப்படையில் போலீஸ் உருவாக்கியிருந்த கேஸும் அடிபட்டு போய்விட்டது. நம்பி இறுக பற்றி கொண்டிருந்த துருப்புக்கள் அத்தனையும் ஒன்றன் பின் ஒன்றாக கை நழுவி போய்விடவே காதர் மிகுந்த ஏமாற்றமும் மனக்கிலேசமும் அடைந்தான். இந்த சந்தர்ப்பத்தில்தான் புளியமரத்தை வெட்டுவதற்கான இயக்கத்தை திருவிதாங்கூர் நேசன் கட்டி வளர்த்தது. அப்போது காதர் இசக்கி தன்னிடம் நேரில் கூறியவற்றை எல்லாம் நினைவு கூர்ந்தான். இசக்கியின் ராமபாணத்தில் அவன் வருணித்த அளவுக்கு காதருக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. இருந்தாலும் அரசியல் வட்டாரங்களில் பெரும் ராஜதந்திரி என்ற பெயர் பெற்றுவிட்ட இசக்கியின் யோசனை வெறும் பொக்கான ஒன்றாக முடிந்துவிடாது என்று அவனுக்கு தோன்றிற்று. தான் எண்ணுவதற்கு மாறாக ஒரு கால் தாமு பாதிக்கப்பட்டால் அது வரவேற்க தகுந்த விஷயம்தானே. ஒத்துழைக்காமல் இருந்துவிட்ட தவறு தன் பக்கத்தில் நேர வேண்டாம் என எண்ணினான். தேர்தல் முடிவடைவதோடு தனது சமூக அந்தஸ்தும் பொருளாதார அந்தஸ்தும் தரை தட்டி போய்விடும் என்றால் தனக்கு வித்தியாசமில்லாமல் தாமுவும் அந்நிலையை அடைந்துவிட வேண்டும் என்பதே அவனுடைய கடைசி பிரார்த்தனையாக இருந்தது. புளியமரம் அழிக்கப்படுவதற்கு ஆதரவு காட்டிய பெரும் தூண்களில் ஒருவராக உருமாறினான் காதர். அவனுடைய பெயரில் ஒரு துண்டு பிரசுரம் வெளியாயிற்று. பிரச்சார கூட்டங்களிலும் அவன் இது பற்றி பேச ஆரம்பித்தான். அது காரும் புளியமர பிரச்சனையில் கவனமற்று தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே இரவும் பகலும் மூழ்கியிருந்த தாமுவுக்கு இப்பொழுது புளியமர பிரச்சனையில் காதர் காட்டிய விசேஷ அக்கறை மூளையை குறுகுறுக்க வைத்தது. இசக்கியிடமும் தலைவர் MC ஜோசப்பிடமும் நல்ல பிள்ளை என்ற பெயர் சம்பாதிக்கவே காதர் மிகுந்த தாத்பரியம் கொண்டவன் போல் நடிக்கிறான் என்று அனுமானம் செய்தான் தாமு. ஆனால் அந்த எண்ணத்தை விரைவிலேயே மாற்றிக்கொள்ளும்படியான சந்தர்ப்பம் ஒன்று ஏற்பட்டது. காதர் கடை வியாபாரம் அடியோடு படுத்துவிட்ட நிலையில் இருந்தது. சிகரெட் ஏஜென்சி அவன் கையை விட்டு போன போதே பணப்புழக்கம் தேய்ந்தது. ஆனால் காதரால் தனது சொந்த செலவையோ வீட்டுச் செலவையோ குறைத்துக் கொள்ள முடியவில்லை. தான் கைதாழ்ந்து போய்விடவில்லை என்பதை பிறருக்கு உணர்த்துவதற்காக சொல்லப்போனால் முன்னைவிடவும் அதிக செலவு செய்தான். அவன் வீதி வழி நடந்து சென்றால் அதற்கு கூட விசேஷ அர்த்தங்கள் கற்பித்து விடுவார்கள் என பயந்து அவசியமற்ற சந்தர்ப்பங்களிலும் டாக்ஸியை அமர்த்தி கொண்டு சென்றான். இருந்தாலும் முதலீடு செய்ய கையில் ரொக்கமில்லாத காரணத்தால் கடை அலமாரிகளில் இடைவெளி விழுந்தது. சரக்குகளை தந்திரமாக பல தினசுகளில் மாற்றி மாற்றி அடுக்கி பார்த்தான். இருந்தாலும் நாள் போக போக தட்டுக்கள் காலியாகத் தொடங்கின.
மேற்கொண்டு ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் காதர் வியாபாரத்தில் உற்சாகமிழந்தான். தேர்தல் சூழ்நிலை உருவான போது அவனுடைய முதன்மையான கவனம் தாமுவை விழத்தட்டுவதில் கவிழ்ந்தது. விற்பனை முடங்கியதும் முன்போல சம்பள ஆட்களை வைத்துக்கொண்டு பராமரிக்க முடியவில்லை. 2-3 பேரை கணக்கு தீர்த்து அனுப்பி வைத்தான். அவனிடம் ரொம்பவும் விசுவாசம் கொண்டிருந்த கடைப்பையன்களை வெளியேற்ற அவனுக்கு தயக்கமாக இருந்தது. அந்த பையன்களும் பாக்கி விழுந்துவிட்ட சம்பளங்களை பற்றி வாய் திறந்து கேட்காமல் தம் பிடித்து 1-2 மாதங்களை கழித்துவிட்டு சம்பள பாக்கி தங்கள் உடம்பை பிடிக்க ஆரம்பித்த போது காதரிடம் நேரில் விஷயத்தை கூறி விடை பெற்றுக் கொள்ள மாச்சப்பட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நழுவி வேறு கடைகளில் போய் சேர்ந்து கொண்டார்கள். கடைசியில் கடையில் மிஞ்சியது கணக்கு பிள்ளை ஒருவர்தான். நிலுவை கணக்கு கொஞ்சம் பதிவு செய்ய வேண்டிய பாக்கி கிடந்தது. அதை முடித்து தந்துவிட காதர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் அந்த வேலையை முடிப்பதில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது போலவே காதரிடம் சம்பளம் பெயரவில்லை. அவ்வப்போது கற்பனை நெருக்கடிகளை கூறி 1-2 என்று வாங்கிக் கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்தில்தான் தாமு அவரை ரகசியமாக தன் கடைக்கு அழைத்தான். சிகரெட் மொத்த வியாபார கணக்குகளை பரிபாலித்து வருவதில் நீண்ட அனுபவமுள்ள அவர் தன்னுடன் இருப்பது மிகுந்த ஏந்தலாக இருக்கும் என்று அவன் எண்ணினான். கணக்கு பிள்ளை தாமு கடையில் சேர்ந்து கொண்டார். புளிய மரத்தை அழித்துவிட வேண்டும் என்பதை ஒரு இயக்கமாக இசக்கியும் தலைவர் MC ஜோசப்பும் ஏன் உருவாக்கினார்கள் என்பதையும், அப்துல் காதர் இதில் விசேஷ அக்கறை காட்ட காரணம் என்ன என்பதையும் தாமுவுக்கு துலக்கிச் சொன்னவர் இந்த கணக்கு பிள்ளைதான். தேர்தல் செலவுகளுக்கு அவசியமான சில்லறை மாற்றிக் கொண்டு வரும் பொருட்டு ஒரு நாள் தாமு தன்னுடைய கடைக்கு சென்றான். அவன் சென்ற சந்தர்ப்பத்தில் தாமுவின் அண்ணன் செல்லப்பனுக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் இடையே ஒரு சூடான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பேச்சு முனிசிபாலிட்டி நிறைவேற்றிய தீர்மானத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தது. அது சரி அண்ணே, இந்த காதர் பயலுக்கு இதில் என்ன இவ்வளவு அக்கறை? மரத்தை வெட்டி போட்டுத்தான் மறுகாரியம் பாக்குதுன்னு அவன் என்ன மண்ணாங்கட்டிக்கு தார்பாய்ச்சி கட்டிக்கிட்டு நிக்கா என்று தாமு தன் அண்ணனை பார்த்து கேட்டான். அந்த பய ஒரு லூசு என்றான் செல்லப்பன். இப்போ MC ஜோசப்பில்லா ரொட்டி போடுதாரே, அப்போ அவருக்கா சுட்டி கொஞ்சம் வாலாட்டாம கழியுமா என்று செல்லப்பனின் முன்னால் பெஞ்சில் உட்கார்ந்து கொண்டிருந்த அவன் நண்பன் கேட்டான். இந்த சந்தர்ப்பத்தில் கணக்கு எழுதி கொண்டிருந்த கணக்கு பிள்ளை தன் தலையை குனிந்து மூக்கு கண்ணாடி சட்டத்திற்கும் புருவத்திற்கும் உள்ள இடைவெளி வழியாக அங்கு அமர்ந்து கொண்டிருந்தவர்கள் எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு, எதுக்கு அச்சாரம் கூட்டுதாங்குத சுழுவாட்டு சொல்லிட முடியுமா என்றார். விஷயம் நீங்கள் அனுமானிப்பது போல் அலட்சியப்படுத்த தகுந்தது அல்ல என அவர் எச்சரிக்கை விடுப்பது போலவே இருந்தது அவருடைய முகபாவமும் குரலும். தாமு கணக்கு பிள்ளையின் முகத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான். கணக்கு பிள்ளை தாமுவின் பார்வையை கவனித்து அத்தனை கூறிய பார்வையை தாங்க தான் சக்தியற்றவன் என்பது போலவும் நாமக்கெதுக்கு வம்பு என்பது போலவும் பாவங்களை முகத்தில் மிளிரச் செய்துவிட்டு தலையை குனிந்து மீண்டும் கணக்கு எழுத ஆரம்பித்தார். உம் அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுமே என்றான் தாமு. கணக்கு பிள்ளை மீண்டும் தலையை சரித்து தாமுவின் முகத்தை பார்த்துவிட்டு தனக்கு முதுகு காட்டி செல்லப்பன் முன்னால் அமர்ந்து கொண்டிருப்பவர்களுடைய முதுகுகளை எல்லாம் இடமிருந்து வலமாக ஒவ்வொன்றாக பார்த்தார். எல்லாரும் நமக்கு வேண்டியவங்கதான், சும்மா சொல்லும் என்று தூண்டினான் தாமு. கணக்கு பிள்ளை தாழ்ந்த சுருதியில், எல்லாம் நமக்கு குளிப்பறிக்கிறதுக்கு தான் பிளான் போட்டிருக்கானுவ என்றார். புளிய மரத்தை வெட்டி போட்டா நமக்கென்ன மண்ணாங்கட்டி, பானையில் அரிசி வேகாதோ என்று கேட்டான் செல்லப்பன். மரத்தோட நிழலும் போயிடும்னு கணக்கு போடுறாங்க. போயுட்டா நிழலை நம்பி நடக்கிற வியாபாரமும் படுத்துடும்னு ஒரு கணக்கு. செல்லப்பன் கடகடவென்று சிரித்தான். அது சரியா தப்பான்னு நான் சொல்லல, கணக்கு இன்னதுன்னு தான் நான் சொல்லுதேன், அவ்வளவுதான். தாமு எதுவும் பேசாமல் முகத்தில் எவ்வித பாவ பேதமும் காட்டாமல் அப்படியே உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஒரு நிமிஷ யோசனைக்கு பின் அவன் எழுந்திருந்து கடைக்குள் சென்றான். அவன் உடல் பின்னறை நிலைக்கதவை தாண்டியதும் அவனால் சைகை காட்டி அழைக்கப்பட்டது போல் அவசரமாக எழுந்திருந்து உள்ளே ஓடினார் கணக்கு பிள்ளை. அரை மணி நேரத்திற்கு பின்னர்தான் தாமு தன் கடையை விட்டு இறங்கி தேர்தல் முகாமை நோக்கி சென்றான். கணக்கு பிள்ளைக்கு பரம திருப்தி.
தன் உடம்பில் காதர் பேரில் விசுவாசம் எதுவும் ஒட்டிக்கொண்டிருக்கவில்லை என்பதை நிரூபிக்கவும், தன்னுடைய தற்போதைய முதலாளியின் ஆதரவுதான் தான் வேண்டி நிற்பது என்பதை அவர்களுக்கு புலப்படுத்தவும் மிக அருமையான சந்தர்ப்பம் ஒன்று அவருக்கு வாய்த்துவிட்டது. அன்று மாலை நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் தாமு புளிய மரத்தை வெட்டுவதற்கான முனிசிபாலிட்டியின் தீர்மானத்தை வன்மையாக கண்டித்து பேசினான். நீ அவங்களுக்கு உபாயத்தை கேட்டு அரண்டு போனாலே இருக்க, ஏன் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுத? புளிய மரத்தை வெட்டி போட்டா நாம அடியோட அஸ்தமிச்சு போயிடுவோம்னு நினைச்சுக்கிட்டு பேசுதாலே இருக்க என்று இரவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது செல்லப்பன் தன் தம்பியிடம் கேட்டான். அந்த பயம் ஒன்றும் எனக்கு இல்லை. இருந்தாலும் அவனுக நம்ம தொலைய வைக்கணும் என்கிற நினைப்பில தானே மரத்தை சாச்சு போடணும்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு நிக்கானுவ. அப்படின்னு சொன்னா அதையும் ஒரு கை பார்த்து போடுவோம்னு நினைக்கேன்னா, மரத்தை வெட்டி போடணும்னு அவனுவ திட்டம் போடுது நடக்கப்படாது. நமக்கு என்ன நஷ்டம் என்கிறது வேற சங்கதி. தாமுவும் அவனுடைய வார்டைச் சேர்ந்த சில பெரிய மனிதர்களும் ஒரு நீண்ட யாதாஸ்து தயாரித்து அதில் நூற்றுக்கணக்கான பிரமுகர்களின் கையெழுத்து பெற்று முனிசிபல் தலைவரிடம் சமர்ப்பித்தனர். அதை தலைவரிடம் சமர்ப்பிக்க தாமுவின் தலைமையில் ஒரு ஊர்வலம் முனிசிபாலிட்டியை நோக்கி சென்றது. கம்பராமாயணம் அனந்தன் பிள்ளையும் கழுத்தில் மாலை அணிந்தபடி அந்த ஊர்வலத்தின் முன்வரிசையில் நடந்து செல்வதை பார்க்க முடிந்தது. அன்று முனிசிபல் ஆபீஸில் தாமுவுக்கும் தலைவர் MC ஜோசப்புக்கும் பெருத்த வாக்குவாதமே நடந்தது. மரம் வெட்டப்பட வேண்டும் என்பதில் தலைவர் காட்டிய உறுதியை, அவர் தலைமையில் உருவாகியிருக்கும் சதித்திட்டத்தின் மீது அவர்கள் கொண்டிருக்கும் ஆழ்ந்த நம்பிக்கைக்கு அடையாளமாய் எடுத்துக்கொண்டான் தாமு. இது பற்றி இந்துக்களுடைய மனோபாவத்தை என்னால் விளக்கிச் சொல்ல முடியாது. மரம் வெட்டுப்படக்கூடாது என்றான் தாமு. எனக்கு இந்துக்களுடைய விசேஷ உணர்ச்சிகளை பற்றி எதுவுமே தெரியாது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனா அதே சமயம் இந்துக்கள் பெரும்பான்மையோராயுள்ள சபைதான் இத்தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது என்பதையும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் என்றார் தலைவர். ஹிந்து என்பவர் யார்? இந்துக்களாக பிறந்து விட்டவர்களா அல்லது இந்து தர்மத்தை காப்பாற்றுகிறவர்களா? இந்து மதம் என்பது ஒரு வாழ்க்கை முறை என்பது தங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்துவ மதம் போல அல்ல அது என்று கம்பராமாயணம் ஆரம்பித்து குரலை உயர்த்தி கொண்டே போன போது தலைவர் MC ஜோசப் குறுக்கிட்டார். மன்னிக்க வேண்டும், மதம் பற்றி விசாரணை செய்ய நான் லாயக்கானவன் அல்ல. ஒரு சாதாரண முனிசிபாலிட்டியின் சாதாரண தலைவன் நான். கூலிகள் எல்லா மதத்திலும் உண்டு என்பது தங்களுக்கு தெரியுமல்லவா என்று கேட்டான் தாமு. முனிசிபல் அங்கத்தினர்களை கூலிகள் என்று அழைப்பது மிகவும் தரக்குறைவான பாஷையாகவே இருக்கிறது என்றார் MC ஜோசப். தரமற்றவர்களுக்கு தரக்குறைவு என்பது உண்டா? ஒரு தனிப்பட்ட வியாபாரியின் வயிற்றில் அடிப்பதற்காக கருப்பு சந்தக்காரன் ஒருவன் தயாரித்த திட்டத்தை வியாபாரத்திற்காக பேனா ஒட்டும் ஒரு பத்திரிகைக்காரன் ஆமோதித்து விட்டால் நாகரிகமுள்ள ஒரு முனிசிபாலிட்டி அதை நிறைவேற்றித்தான் ஆக வேண்டும் என்ற சட்டம் ஏதேனும் இந்த தேசத்தில் உண்டா? தாங்கள் விடை பெற்றுக் கொள்ளலாம் என்றார் MC ஜோசப். மேஜை மணியை அவர் விரல் அழுத்திற்று. சேவகன் கதவை திறந்துவிட்டு தாமுவையும் கம்பராமாயணம் அனந்தன் பிள்ளையையும் பார்த்து கொண்டே நின்றான். அப்போது, எங்களுடைய உணர்ச்சிகளை மதிக்கும் உத்தேசம் தங்களுக்கு இல்லை, அப்படித்தானே என்று கேட்டான் தாமு. ஒரு ஜனநாயக அமைப்பு பெரும்பான்மையோருடைய உணர்ச்சிக்குத்தான் அதிக முக்கியத்துவம் அளிக்க முடியும். நம் தேசத்தில் ஜனநாயகத்தில் நம்பிக்கையற்றவர்களும் தேர்தலில் நிற்க வந்து விடுவது எத்தனையோ முரண்பாடுடைய காரியங்களில் ஒன்று என்றார் தலைவர். தாமுவும் அனந்தன் பிள்ளையும் அறையை விட்டு வெளியே வந்தனர். அத்தியாயம் 14 நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம். தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.